அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 28 மார்ச் நிஃப்டி மூமெண்ட் மற்றும் இண்டிகேட்டர் யூஸ் செய்து ப்ராஃபிட் மற்றும் ஏப்ரல் 1 நிஃப்டியில் ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். நண்பர்களே, நேற்று வெள்ளிக்கிழமை நிஃப்டியானது 23,600 ஓப்பன் ஆனது. அது ஏறக்குறைய வியாழக்கிழமை முடிவடைந்த நிஃப்டியை விட 10 பாயிண்ட் அப்பில் ஓப்பன் ஆனது. பின்பு அங்கிருந்து அப்சைடு 23,650 வரை சென்றது. பின்பு அங்கிருந்து டவுன் சைடு 23,450 வரை வந்து மீண்டும் தற்சமயம் 23,519 உள்ளது. இதை நீங்கள் நிஃப்டி சார்ட்டை பார்த்து அறிந்திருப்பீர்கள். ஆக மார்க்கெட்டானது 23,450 முதல் 23,600க்குள்ளே முடிந்துவிட்டது. நண்பர்களே, நான் இது 3வது பிளானாக கூறியிருந்தேன், இதற்குள் நடைபெறலாம் என்று. அதுபோன்று நடைபெற்றது. ஆக முதலில் நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். இமீடியட் சப்போர்ட் என்பது 23,450. அதே சமயத்தில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் என்பது 23,650. இது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதாவது மார்க்கெட் திங்கட்கிழமை லீவ், செவ்வாய்க்கிழமை தான் ஓப்பன் ஆகும். மார்க்கெட் ஓப்பன் ஆன பின்பு 23,650 கிராஸ் செய்து அப்சைடு சென்றால் நீங்கள் கால் பை செய்து ட்ரேட் எடுக்கலாம். அது 23,800 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. இது நம்முடைய முதல் பிளான். ஆனால் இதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக தெரிகிறது. அதே சமயத்தில் மார்க்கெட் 23,450 கிராஸ் செய்து டவுன் சைடு சென்றால் அது 23,250 மற்றும் 23,000 வரை கூட செல்ல வாய்ப்புகள் உள்ளது நண்பர்களே. அது சமயம் நீங்கள் புட் பை கால் செல் செய்து ட்ரேட் எடுக்கலாம். இது நம்முடைய 2வது பிளான். அதே சமயத்தில் ஒருவேளை மார்க்கெட் டவுன் சைடு சென்று 23,250 சப்போர்ட்டாக வைத்து அப் சைடு சென்றால் அது சமயம் நீங்கள் கால் பை செய்து புட் செல் செய்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இது நம்முடைய 3வது பிளான் நண்பர்களே. இதுபோன்று நீங்கள் பிளான் போட்டு வைத்து கொள்ளுங்கள். நான் கூறுவது இல்லை என்றாலும் நீங்கள் இதுபோன்று ஒரு பிளான் வைத்துக்கொண்டு அதை போன்று நீங்கள் ட்ரேட் எடுக்கவும். அடுத்ததாக பிரீமியம் இண்டிகேட்டரை யூஸ் செய்து ப்ராஃபிட் எடுப்பதை பற்றி பார்ப்போம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை கால் செல் மற்றும் புட் பைக்கான பிரீமியம் சார்ட்டை காட்டுகின்றேன். நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கு புரியும் இந்த இண்டிகேட்டர் எவ்வாறு உதவுகிறது என்று. எடுத்துக்காட்டாக 23,650 சி ஆப்ஷனை செல் செய்து வைத்தால் கிடைக்கும் லாபத்தையும் அந்த இண்டிகேட்டரையும், அதே சமயத்தில் 23,650 புட் ஆப்ஷனை பை செய்திருந்தால் கிடைக்கும் லாபம் மற்றும் அதனுடைய இண்டிகேட்டரையும் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் நன்கு கவனித்து கொண்டால் நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம் நண்பர்களே. எடுத்துக்காட்டாக 23,650 பிரீமியம் சார்ட்டை பாருங்கள். உங்களுக்கு நான் எதற்காக இதை தெளிவாக கூறுகிறேன் என்றால், நீங்கள் இண்டிகேட்டரை மாற்றி யூஸ் செய்து விடுவீர்கள் என்பதற்காகத்தான் இதை நான் கூறுகிறேன். நன்றாக கவனிங்கள். இந்த இண்டிகேட்டரானது ஓப்பன் ஆன உடனே முதலில் பிரிந்து விட்டது. இருந்தாலும் 2வது முறையாக ஏறக்குறைய 12 மணி 20 நிமிடத்திலும் பிரிகிறது. நீங்கள் அது சமயம் பார்த்து ட்ரேட் எடுத்திருந்தால் பிரீமியம் ஏறக்குறைய 130 ரூபாய் இருந்திருக்கும். 56 ரூபாய் வரை வந்து மீண்டும் அப்சைடு சென்று விட்டது. இதில் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், இந்த ரெட் கலர் இண்டிகேட்டருக்கு கீழே பிரீமியம் இருக்க வேண்டும். பிரீமியம் சார்ட்டின் இண்டிகேட்டர் கேண்டிலானது இந்த ரெட் கலருக்கு கீழே இருக்க வேண்டும். அது சமயம் நீங்கள் செல் செய்து வைத்தால் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம் நண்பர்களே. இது 23,650 கால் ஆப்ஷனை செல் செய்வதற்கான சார்ட் நண்பர்களே. நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இது 23,600 புட் ஆப்ஷன் பைக்கான பிரீமியம் சார்ட் நண்பர்களே. பாருங்கள், இது சரியாக மார்க்கெட் இண்டிகேட்டரான பிரிகிறது. இதில் என்ன பார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் ரெட் கலர் இண்டிகேட்டருக்கு மேலே பிரீமியமானது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பை செய்தால் கிடைக்கும் ப்ராஃபிட். ஆக நீங்கள் எந்த சமயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் பையராக இருந்தால் நீங்கள் ரெட் கலர் இண்டிகேட்டருக்கு மேலே பிரீமியம் இருக்க வேண்டும்.
செல்லராக இருந்தால் ரெட் கலர் இண்டிகேட்டருக்கு கீழே பிரீமியம் இருக்க வேண்டும். ஆக இந்த இண்டிகேட்டர் பிரியும் பொழுது பிரீமியம் எந்த பக்கம் உள்ளது என்பதை பார்த்து கவனித்து நீங்கள் ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் எடுக்கலாம் நண்பர்களே. நான் எதற்காக உங்களுக்கு இந்த இரண்டையும் பை மற்றும் செல்லுக்கான இண்டிகேட்டரை கூறுகிறேன் என்றால், நீங்கள் நன்றாக கவனித்திருந்தால்தான் நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள். அதே சமயத்தில் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், ஏதேனும் அறிய விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் கூறவும். எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் அனைவரும் ப்ராஃபிட் எடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம். ஆகவே என்னுடைய வீடியோவை நன்றாக கவனித்து பாருங்கள், நீங்கள் பயனடையலாம் நண்பர்களே. என் வீடியோவை ஃபாலோ செய்து வரும் நண்பர்கள் அனைவருமே ப்ராஃபிட் எடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். நண்பர்களே, வேறு ஏதேனும் அறிய விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் கூறவும். நீங்கள் என்னுடைய சார்ட்டை யூஸ் செய்து ப்ராஃபிட் எடுத்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் கூறவும். ஆகவே நான் வீடியோ போடுவதற்கான மோட்டிவேஷன் கிடைக்கும், அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். அதுவே எனக்கு ஒரு விரைவாக வீடியோ போட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.